7 தமிழ். பொறுப்பும் பொது நலமும். வணக்கம். இது அரைஸ் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கு விடை காணும் நேரம் இது. அந்த வகையிலே இன்றைய கேள்வி நேரத்திற்கான பொருள் என்ன? திரையில் பார்க்கலாம். தொண்டு நிறுவனங்கள், என்ஜிஓஸ் என்று பொதுவாக பரவலாக நம்மால் அறியப்படுகின்ற தொண்டு நிறுவனங்கள் 9000 தொண்டு நிறுவனங்கள் அவற்றினுடைய உரிமத்தை மத்திய அரசு ரத்து செய்தது. ஏற்கனவே இது ரத்து செய்த ஒரு பழைய செய்திதான். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த தளத்தில் நாம் விவாதிக்க வேண்டிய தேவை இங்கிருந்து வந்திருக்கிறது என்று சொன்னால், மத்திய அரசு தொண்டு நிறுவனங்களுடைய உரிமத்தை ரத்து செய்திருப்பதற்கு தொடர்ந்து அமெரிக்கா தன்னுடைய கவலையை பதிவு செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் ரிச்சர்ட் வர்மா அவரும் இது குறித்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். இந்தியா போன்ற ஒரு ஜனநாயக நாட்டில், ஒரு குடிமை சமூகத்தில் இது எந்த அளவிற்கு சரியான முடிவாக இருக்கும் என்ற துணியில் அவரும் ஒரு பெரிய தன்னுடைய கருத்துக்களை இதில் பதிவு செய்திருக்கிறார். இந்த தளத்தில் இந்தியாவில் என்ஜிஓக்கள் அதனுடைய உரிமங்கள் ரத்து செய்யப்படுவதற்கு பின்னால் அமெரிக்கா கவலை கொள்ள வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிற தளத்திலும், என்ஜிஓக்கள் மதம் சார்ந்து மட்டுமே இயங்குகிறார்களா, மதம் சார்ந்து இயங்கக்கூடிய என்ஜிஓக்கள் அல்லது மத உணர்வுகளை தூண்டுவதன் மூலமாக அல்லது இந்திய இறையாண்மைக்கு எதிரான செயல்பாடுகளை செய்யக்கூடிய, இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்களுடைய உரிமங்கள் மட்டும்தான் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றனவா, இதில் அரசியல் காரணிகள் ஏதும் இருக்கின்றனவா என்ற பல்வேறு தளங்களில் நாம் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். நம்மோடு அரங்கில் 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திரு ஆலூர் ஷானவாஸ் நம்மோடு இணைகிறார். வணக்கம். திரு தஞ்சை டோமி, கத்தோலிக்க பாதிரி, அவரும் நம்மோடு இணைகிறார். வணக்கம். தீபக், டிசம்பர் 3 இயக்கத்தின் சார்பில் அவரும் நம்மோடு இணைகிறார். வணக்கம். தமிழக பாஜகவினுடைய மாநில செயலாளர்களில் ஒருவரான திரு கே டி ராகவன் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். மதுரையிலிருந்து எவிடன்ஸ் நிறுவனத்தினுடைய அமைப்பாளர் எவிடன்ஸ் கதிர் நம்மோடு இணைகிறார். திரு கதிர், உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். கதிர், உங்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் தொடர்ந்து அந்த என்ஜிஓ தளத்தில் இயங்கி கொண்டிருப்பவர் எவிடன்ஸ் அமைப்பின் மூலமாக அப்படிங்கிறதுனால நான் உங்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். திரு கதிர், இந்தியாவில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களினுடைய உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டதற்கு நீங்கள் ஒருவேளை குரல் கொடுத்தால் அல்லது நீங்கள் அதற்கு ஆட்சேபம் தெரிவித்தால் அது ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அமெரிக்கா ஏன் தொடர்ந்து இந்த விஷயத்தில் இவ்வளவு ஆர்வம் காட்ட வேண்டும்? இது 4வது முறையாக அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை இது தொடர்பாக பதிவு செய்கிறார்கள். ஏன் அமெரிக்கா இதில் இத்தனை ஆர்வம் காட்ட வேண்டும்? உங்களுடைய அடிப்படையிலான கருத்து. முதல்ல கடந்த ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி உள்துறை அமைச்சகம் 8995 என்ஜிஓக்களின் உரிமத்தை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஆந்திரா முதலிடம் 1441, தமிழகம் 2வது இடம் 1108 என்ஜிஓக்கள். இதில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, என்ஜிஓக்கள் அப்படின்னாக்கா வெறும் தொண்டு நிறுவனங்கள் மட்டுமே அல்ல. இதில் ரத்து செய்யப்பட்டதில் பிரபல நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள் உள்ளன. அண்ணா பல்கலைக்கழகம் இருக்கிறது, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரத்து பண்ணியிருக்கிறாங்க, பாரதிதாஸ் யூனிவர்சிட்டி ரத்து பண்ணியிருக்கிறாங்க, பாலசேஷாத்ரி பாலபவன் ஸ்கூலில் ரத்து பண்ணியிருக்கிறாங்க. பிரபல மருத்துவமனைகள் பல ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அடிப்படையாக இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய என்ஜிஓக்கள் மீதான நடவடிக்கை மாதிரி தெரியும். நான் மத்திய அரசாங்கத்தை மிக எடுத்த உடனே குற்றஞ்சாட்ட விரும்புவது என்ன அப்படின்னாக்க, இதுவரை ஊழலின் அடிப்படையில் ஒரு என்ஜிஓக்களை கூட மத்திய அரசாங்கம் சட்டை காலரை பிடிச்சி கேள்வி கேட்கவில்லை. ஒன்று சொல்லுவாங்க, சதியில் ஈடுபட்டதாகவும் இங்கே வளர்ச்சி பணிகளை தடுத்ததாகவும் தான் இவங்க பண்ணுறாங்க. இது 2 தான் காரணம் சொல்கிறாங்க. ஒரு என்ஜிஓ அப்படின்னாக்க ஆயுதங்கள் வாங்கக்கூடாது, தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது, ஊழல் செய்யக்கூடாது, அரசியல் கட்சிகளுக்கு பணம் கொடுக்கக்கூடாது. இந்த 4 நடவடிக்கைகள் தான் செய்யலாம். ஆனால் போராட்டங்களை செய்யலாம். நான் கேட்குறது என்ன, இப்போ அவங்க ஹோம் மினிஸ்டர் கொடுத்த அறிக்கையில் கடந்த வருடம் ஜூன் மாதம் 2014 ஹோம் மினிஸ்டர் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரியான என்ஜிஓக்களுக்கு அமெரிக்க அரசாங்கம் சதி பண்ணுதுன்னு சொன்னாங்க. அப்புறம் எதுக்கு மத்திய அரசாங்கம் அமெரிக்க அரசாங்கத்தோடு அதிகமாக வர்த்தகத்தில் ஈடுபட வேண்டும்? இதுதான் என்னுடைய மைய கேள்வி. சதி பண்ற நாட்டு நீங்க தான் அறிக்கை கொடுக்குறீங்க, அதே அரசாங்கம் தலையிட சொல்றாங்க. அமெரிக்கா இது கேள்வி கேட்கிறாங்கன்னா நம்ம பேசலாம். அமெரிக்காவோடு ஏன் மற்ற உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வதில் ஏன் ஆர்வம் காட்ட வேண்டும்? அமெரிக்கா இந்திய இறையாண்மைக்கு எதிராக தன்னுடைய நிதியை பயன்படுத்தி தொண்டு நிறுவனங்களின் மூலமாக இந்தியாவிற்கு எதிரான செயல்பாடுகளை கொண்டிருப்பதாக நீங்கள் கருதினால் ஏன் அமெரிக்காவோடு மற்ற உறவுகளை வலுப்படுத்த வேண்டும் என்ற உங்கள் கேள்வியோடு நான் முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கொள்கிறேன். நான் விவாதத்திற்கு பின்னர் செல்லலாம். அடிப்படையில் ராகவன்,
உங்களுடைய பார்வை இப்போ அவர் தொடக்கத்திலேயே மிக கடுமையாகவே நான் குற்றம் சாட்டுகிறேன் பாஜக அரசை மத்திய அரசை அப்படிங்கிற ஒரு வாதத்தோடு தான் தொடர்கிறார். மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது இது இவ்வாறு தோன்றும். ஆனால் பல மருத்துவமனைகள், மருத்துவம் சார்ந்த தொண்டு நிறுவனங்கள், கல்வி சார்ந்த தொண்டு நிறுவனங்களுடைய உரிமங்கள் கூட ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறார். காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவதுங்க, இது ஃபாரின் கான்ட்ரிபியூட்டரி ரெகுலேஷன் ஆக்டில் அவர்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. வரவு செலவு கணக்கு இதெல்லாம் தாக்கல் செய்யணும்னு இருக்கு. இது வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட 30 லட்சம் என்ஜிஓஸ் இருக்குது. அதில் ஒரு 40,000-50,000 என்ஜிஓஸ் இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூட்டரி ரெகுலேஷன் ஆக்டில் பயன்படுத்தி வெளிநாடுகள்லேருந்து பணம் வாங்குறாங்க. அரசாங்கம் இவர்கள் கணக்கு 3 வருடங்களாக கணக்கு தாக்கல் செய்யவில்லை என்பதற்காக அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்குது. 10,000 என்ஜிஓஸ்க்கு மேலே நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இவங்க ரிப்ளை பண்ண வேண்டியது இவங்களோட கடமை தானே. 229 என்ஜிஓ தான் ரிப்ளை பண்ணி, ஆர்கனைசேஷன் தான் ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்க. சில பேர் கணக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. 8,975 என்ஜிஓஸ் கணக்கு தாக்கல் செய்யலை. ரிப்போர்ட் அரசாங்கம் கொடுத்த நோட்டீஸ்க்கு ரிப்ளை செய்யலை. அதற்காக லைசன்ஸ் கேன்சல் பண்ணி செய்யப்பட்டிருக்கிறது. இவர் சொல்றார் நாட்டுக்கு எதிரான, அப்படிலாம் இல்லை. இது நீங்க கணக்கு தாக்கல் செய்ய வேண்டும். கடந்த 3 வருடங்களாக தாக்கல் செய்யவில்லை, தாக்கல் செய்யுங்க. அதுக்கு கொடுத்த நோட்டீஸ்க்கு ரிப்ளை பண்ணுங்க. பண்ணல கேன்சல். இன்னொரு விஷயம், ஒரு நிமிஷம், இன்னொரு விஷயம், ஏதோ ஊழலில் கணக்கு காட்டாத என்ஜிஓக்கள் மீது நீங்க கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும். திரு கதிர் வர அவர் கவலைப்படாதீங்க, லைசன்ஸ் இப்பதான் கேன்சல் பண்ணிருக்கோம். அடுத்த நடவடிக்கை அது இருக்கும். உரிமத்தை ரத்து செய்து இருங்க. இது ஏதோ பாரதிய ஜனதா கட்சி நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன். இங்க பாருங்க, அவர் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. பாரதிய ஜனதா கட்சி பணம் வாங்கி இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமா கதிர் இல்ல பாரதிய ஜனதா கட்சி மாத்திரமல்ல, கதிர் நீங்க பதிவு பண்ணுங்க, விரிவா பதிவு பண்ணுங்க கதிர் ப்ளீஸ். அவர் முடிச்சட்டும், நான் உங்களுக்கான நேரத்தை கொடுக்குறேன். நீங்க நிச்சயமா அந்த நேரத்தில் உங்களுடைய குற்றச்சாட்டுகளை பதிவு பண்ணலாம். யாருடைய கருத்தும் போய் சேராம போய்டும். அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவருடைய கருத்தை நான் வாங்கிட்டு நிச்சயமா உங்களுக்கான நேரத்தை கொடுக்குறேன். நிச்சயமா நான் எல்லாருக்குமே சொல்றதான். இது ஒரு துணை கேள்வி மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க, என்னுடைய இணை கேள்வியை எடுத்துக்கொள்ளுங்க. அதோடு சேர்த்து நீங்க விரிவா பதிவு பண்ணுங்க. கணக்கு தாக்கல் செய்யவில்லை என்ற காரணத்திற்காக தான் உரிமம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கின்ற பொழுது எனக்கு இயல்பாக நினைவுக்கு வருகிறது. நாடாளுமன்ற தேர்தல் வரவு செலவு கணக்கை இன்னும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தாக்கல் செய்யப்படவில்லை. அதில் எனக்கு சற்று முன்பு வரை நினைவிருந்தது, அது சரியாக இருந்தால் பாஜகவிலும் கூட தாக்கல் செய்யவில்லை என்று சொன்னால் இவருடைய கட்சியினுடைய உரிமத்தை ரத்து செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்வி வருகிறது. அதாவதுங்க மிஸ்டர் செந்தில் ஒன்று புரிஞ்சுங்க, எதையோ போனோம். இது FCRA ஆக்டை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். 3 வருடங்களாக தாக்கல் செய்யல. அதே போல அதுலையும் தாக்கல் செய்யலன்னா ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள் ஆக்ட்லயோ எந்த சட்டத்திலும் இன்கம் டாக்ஸ்ல கூட இருக்குது. நடவடிக்கை கவர்மெண்ட் எடுத்துட்டு போட்டோம். அதையும் எதையும் மிங்கிள் பண்ணாதீங்க. நான் என்ன கேட்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் வந்த பிறகு 8,975 என்ஜிஓஸோட லைசன்ஸ் ரத்து பண்ணது மாத்திரம் இல்ல, 2012 காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது 4,138 என்ஜிஓட லைசன்ஸ் கேன்சல் பண்ணிருக்காங்க. கேன்சல் மீன்ஸ் இதனால தான் கணக்கு காட்டல. கணக்கு காட்டினா அதுக்கப்புறம் வரலாம், மீண்டும் புதுப்பித்துக்கலாம். அதனால இதுக்கு இது எந்த மத சாயம் பூச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஒரு விஷயம் கேட்டீங்க, அதை மாத்திரம் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். அமெரிக்கா ஏன் இதுல கவலைப்படுதுன்னு சொன்னா, அமெரிக்கா தான் கிட்டத்தட்ட வருடத்திற்கு 3,500 கோடி ரூபாய் இந்த என்ஜிஓஸ்க்கு பணம் கொடுக்குது. மேஜர் 3 கண்ட்ரி, அமெரிக்கா, UK, இந்த 2 கண்ட்ரி பிளஸ் பாத்தீங்கன்னு சொன்னா ஜெர்மனி. இதுல அமெரிக்கா தான் அதிகமா இந்தியாவுக்கு. அவர் ஒரு கேள்வி கேட்டார், ஏன் அமெரிக்காவினுடைய மற்ற உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வதற்கு பாகிஸ்தானோட யுத்தமே நடத்தி இருக்கிறோம், பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை, சைனாவோட யுத்தமே நடத்தி இருக்கிறோம். எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணிக்க முடியாது. அமெரிக்கா இங்கே கொடுக்கும்பொழுது, அதனால தான் இப்போ நம்ம இந்தியாவுடைய உள்நாட்டு விஷயங்களில் தலையிடுது என்பதற்காகத்தான் இப்போ ஃபோர்டு ஃபவுண்டேஷனை பிளாக் லிஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லும்போது அதுக்கு இந்திய அரசாங்கத்துக்கு உரிமை உண்டு. அமெரிக்காவிலே அது மாதிரி நடைமுறைகள் நான் சொல்ல முடியும். நிச்சயமா நம்ம அடுத்த சுற்று விரிவாக வைக்கலாம். திரு டோமி, இதுக்கு ஏன் மதச்சாயம் பூச வேண்டும்? இதில் அந்த மாதிரியான எந்த கருத்தும் இல்லை அப்படிங்கிறார். நீங்கள் பூசியதாக நானும் சொல்ல வரல. அப்படி பூசப்படுகிறதா பரவலாக அந்த மாதிரியான ஒரு கருத்து உங்களுக்கு ஒருவேளை இருக்கிறதா? இவர்கள் ரத்து செய்வதற்கான காரணத்தை ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. கணக்கு காட்டவில்லை, கணக்கு காட்டினால் மீண்டும் கூட வரலாம் அப்படிங்கிற பட்சத்தில் இதற்கு வேறு ஏதும் காரணம் இருப்பதாக நீங்கள் ஐயப்படுகிறீர்களா அல்லது அவருடைய கருத்தை ஆதரிக்கிறீர்களா? என்ஜிஓ அல்லது தொண்டு நிறுவனங்கள்னு சொல்லும்போது ஒரு கருத்து, முதல்ல தொண்டு நிறுவனங்கள்னால் மத சார்பான நிறுவனங்கள் மட்டும் இல்லை, அல்லது எல்லா மதங்களை சார்ந்த நிறுவனங்கள் இருக்கிறது, சமூக நிறுவனங்கள் இருக்கிறது. நம்ம இதை தொண்டு நிறுவனங்களில் வெறும் மதம் சார்ந்த அமைப்புகள் தான் வச்சுருக்குன்னு சொல்கிறதே தப்பு. இன்னொன்று, ஒரு தொண்டு நிறுவனம் என்பது அரசு எல்லா காரியங்களையும் மக்கள்கிட்ட செஞ்சுறதில்லை. நமக்கு தெரியும், 5 அம்ச திட்டம், இந்த நாடு சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் 5 அம்ச திட்டம், பசுமை புரட்சி, பல திட்டங்கள் போகாத போது 70களில் பயங்கர பிரச்சனைகள்லாம் உருவானது. அப்போ இந்த மக்கள் சமூகத்திலே மாற்றம் கொண்டு வர வேண்டும், எல்லா மக்களையும் சென்றடைய வேண்டும் என்று சமூகத்திற்காக போராடிய பலர் ஆரம்பித்த தொண்டு நிறுவனங்கள் தான் இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறது.
அதனால அப்படிப்பட்டவர்கள் செய்கிறது எதுக்காகன்னா, இப்போ பாருங்க, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இருக்கு. இதை எந்த அரசியல்வாதியும் போராடி கொண்டு வரல. இன்னைக்கு 20 தமிழர்கள் கொல்லப்பட்டாங்களே, அதுக்கு ஆதாரங்களை கண்டுபிடிச்சது ஒரு தொண்டு நிறுவனம். இவங்க எதை செய்யறாங்கன்னா, இந்த தொண்டு நிறுவனங்களுடைய நிகழ்வு அரசு செய்ய தவறுகிறதை மக்கள் மன்றத்திற்கு கொண்டு வந்து அதை அரசை செய்ய வைக்கிற காரியத்தை செய்வதுதான். இதுல எந்த விதத்திலையும் இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நீங்க கொண்டு வந்திருக்கீங்க இந்தியாவிற்கான தூதர் சொன்னதுல அவர் ஒரு வார்த்தை சில்லிங் எஃபெக்ட்ங்கிறார். அது எந்த விதத்தில்னா, நேரடியாகவோ மறைமுகமாகவோ நற்காரியங்கள் மக்களுக்கு செல்வதை இது தடை செய்யும். அதனால ஏன் அமெரிக்கா சொல்லுதுன்னா, அது ஒரு ஜனநாயக நாடு, இது ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டுல தனி ஒருவன் ஒரு நல்ல காரியத்திற்காக ஒரு தொண்டு நிறுவனத்தை தொடங்குவது அவனுடைய வேலை. அதுல ஒரு தொண்டு நிறுவனம் தப்பு செய்தா ஆக்ஷன் எடுங்க. அதான் எடுத்துக்கிறாங்க. இல்ல ஆக்ஷன்னா இப்ப நீங்க 900 கண்டுபிடிக்கணும் எதெல்லாம் நீங்க வந்து சந்தேகப்படுகிறோம், கொடுக்கவில்லை, இது வந்து அனுமானத்தின் பேரில் வருது. ஏதாவது ஒண்ணு எடுங்க. இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன், கூடங்குளத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதை வந்து அங்க இடிந்தகரையில் இருக்கிற 98% மக்கள் கிறிஸ்தவ மக்கள். அவங்க பக்கத்துல போய் நீங்க அணு உலையை வைக்கிறீங்க, அவனுக்கு தான் முத பாதிப்பு. அப்ப கிறிஸ்தவர்கள்லாம் போராடும் போது கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற கிறிஸ்தவ குருக்களும் ஆயர்களும் வந்தோடனே அந்த மறைமாவட்டத்தினுடைய அக்கௌண்ட்டை இவங்க பண்ணல, காங்கிரஸ்லயே பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இங்க வந்து நம்ம யோசிக்க கூட இல்ல, அந்த மக்களுக்கு அவங்க கேட்கறதெல்லாம் பாதுகாப்பு கேட்டாங்க. எங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா யாரு சன்மானம் கொடுப்பாங்கன்னு கேட்டாங்க. ரெண்டு விஷயம். அது நீங்க அப்படி பாக்குறீங்க. அவர்கள் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கான திட்டங்களுக்கு இடையராக வெளிநாட்டிலிருந்து நிதி வருவதாகவும் பார்க்கிறார்கள். இல்ல வேண்டாம்னு சொல்லலையே, அது சரியா சரியில்லைன்னா அவங்க பேசலாம். அடுத்த சொல்ல நம்ம நிச்சயமா பேசலாம். அவர் சொன்ன வார்த்தையோடு இணைந்து ரிச்சர்ட் வர்மா குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். ஜனநாயக சமுதாயத்தில் அமைதி வழியில் வாதிடவும், அரசிடம் கேள்வி கேட்கவும், சட்டத்துக்கு எதிராக நீதிமன்றம் செல்லவும் குடிமக்களுக்கு மறுக்க முடியாத உரிமை உள்ளது. இது தேச பாதுகாப்பை பலவீனப்படுத்துவதாக ஆகாதுங்கிறார். அவர் தான் சொல்றாரு, இதை செல்ல முடியாத சாதாரண விளிம்பு நிலை மக்களை இந்த உரிமையை மீட்டெடுப்பதற்கு என்ஜிஓக்கள் பயன்படுகிறார்கள். ஆந்திராவில் 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதிலிருந்து பல விஷயங்களில் இவர்கள் பயன்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார். என்ஜிஓக்களுடைய பணி இவ்வாறு மட்டும்தான் இருக்கிறதா? என்ஜிஓக்களை பொறுத்த வரைக்கும் இதோட அவங்க நின்றுக்கிறது இல்லை. அவங்களோட வந்து 2 விஷயமா பிரிக்கிறாங்க சார். ஒன்று வந்து வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள், அதாவது டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயங்கள். 2வது விஷயம் உரிமை சார்ந்த விஷயங்கள். ஆனால் இப்போ வந்து வளர்ச்சி சார்ந்த விஷயங்களோடு மாத்திரம் இவர்கள் நிற்கிறது இல்லை. இப்போ உரிமை சார்ந்த விஷயங்களுக்குள்ளே போய் புது விஷயங்களை, லேட்ரல் திங்கிங்கான விஷயங்களை, அதாவது எந்தெந்த விஷயங்கள் அரசியல்படுத்தப்பட வேண்டுமோ, அரசியல் பார்வையோடு பார்க்கப்பட வேண்டுமோ, எதெல்லாம் நம்ம பொலிட்டிக்கலாக மக்கள் அதோட சென்சிட்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறாங்களோ அதையெல்லாம் சென்சிட்டைஸ் பண்ண வேண்டிய முக்கியமான பணிகளை என்ஜிஓ செய்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ஜிஓ அதே நேரத்தில் இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் அப்படிங்கிற ஒரு பார்வையிலையும் அவர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்கிறது உண்மை. இப்போ பல பேரை காமிச்சு பணம் வாங்கக்கூடிய ஒரு பார்வையும் இருந்துட்டு தான் இருக்கு. அது நம்ம இல்லைன்னு சொல்லவே கூடாது. அதாவது அரசியல்படுத்த வேண்டிய விஷயங்களை, நல்ல விஷயங்களை பல தொண்டு நிறுவனங்கள் செய்துட்டு இருந்தாலும் கூட அதே நேரத்தில் இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் ஆக்குறது, அதாவது மாற்றுத்திறனாளிகளோ அல்லது முடியாதவங்களோ இவங்களுக்கான சர்வீஸ் தான் நாங்கள் பண்றோம் அப்படின்னு அவர்களை காண்பித்து வாங்கிட்டு அவர்களை இன்னைக்கு உண்மையான சுதந்திரம் அவர்களுக்கு கிடைக்காத அளவிற்கு அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய பல்வேறு என்ஜிஓக்கள் எங்களுக்கு தெரியும். அது இருக்கத்தான் செய்யுது. ஆக வளர்ச்சி என்கின்ற போக்கில் 5 ரூபாய் வாங்கிட்டு ஒரே ப்ராஜெக்ட்டுக்கு 10 இடத்துல வாங்கக்கூடிய பார்வையும் நம்ம பார்க்குறோம். எனக்கு ஒருத்தரோட பேர், இப்போ எனக்கு வீல் சேர் வேணும், சக்கரை நாற்காலி வேணும், ஒரு வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க பேரில் ஒருத்தட்ட வாங்கினா பரவாயில்ல, 10 டோனர் கிட்ட அதே ஒரு ஆளை காமிச்சு வாங்கி ஏமாத்தக்கூடிய நீங்க சொல்றது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம். எல்லா இடங்களிலும் இந்த தவறுகள் இருக்கின்றன அப்படிங்கறத மறுக்கவே முடியாது. இந்த தவறுகளுக்கு இவர்களுடைய உரிமத்தை ரத்து செய்யக்கூடிய நடவடிக்கை சரியானதாக அது தவறான நடவடிக்கை. அதாவது அதை வந்து ரேஷனலைஸ் பண்ணிருக்கணும், அதாவது ரெகுலேட் பண்ணிருக்கணும். ஆனா அதுக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா கட் பண்றது. முதல் சுற்றில் அவருடைய கருத்தை நான் கேட்கல. முதல் சுற்றில் இதில் அமெரிக்கா அதிகமாக தலையிட வேண்டிய தேவை எங்கு வந்தது அப்படிங்கிறதையும் அதோடு இணைத்து இது வந்து மதம் சாயம் இதில் பூசப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாகவே முன்வைக்கப்படுகிறது. உங்களுடைய அடிப்படையிலான கருத்து? மதச்சாயம் ஏன் பூசப்படுகிறதுன்னு பார்க்கணும். இங்கே வந்து ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள், இந்து சங்க பரிவார தலைவர்கள் காலங்காலமாக ஒரு கருத்தை சொல்லி வருகிறார்கள். இங்கே கிறிஸ்தவர்கள் மதமாற்றம் செய்வதற்கும் கிறிஸ்தவர்கள் சேவை செய்வதற்குமான பின்னணியில் தொண்டு நிறுவனங்கள் இருக்கிறது. அந்த தொண்டு நிறுவனங்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து, கிறிஸ்தவ நாடுகளிலிருந்து பணம் வருகிறது. எனவே அதை தடுத்தால் இந்த மதமாற்றத்தை தடுக்க முடியும் என்று அவர்கள் காலம் காலமாக ஒரு பரப்புரை செய்து வருகிறார்கள். இப்போது அவர்களுடைய ஆட்சி மத்தியில் அமர்ந்தவுடன், தொண்டு நிறுவனங்களின் மீதான நடவடிக்கை கூர்மைப்படுத்தப்பட்டவுடன் இயல்பாக அந்த சந்தேகம் வருகிறது. அவர்கள் தான் பேசினார்கள், தொண்டு நிறுவனங்களை கட்டுப்படுத்த வேண்டும், தொண்டு நிறுவனங்கள் நிதியை தடுக்க வேண்டும் என்று பேசினார்கள். 4000 நிறுவனங்களுடைய உரிமைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அவர் சொல்றார். அதுதான்
அப்போதும் நீங்க போராடிங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இதே பிரச்சனை கிட்டத்தட்ட கூடங்குளம் உள்ளிட்ட விவகாரங்களை மையப்படுத்தி அவர்களுக்கு நிதி வருகிறது என்று சொல்லி, அப்ப இன்னும் சொல்ல போனா நாராயணசாமி போன்றவர்களுடைய செய்திகளும் பேட்டிகளும் அப்பொழுதுதான் இன்னும் வேகமாகவும் வீரியமாகவும் முன்வைக்கப்பட்டன. இப்ப இருந்த விட என்ஜிஓக்களை அதிகமாக முடக்குவதற்கு அவர்கள் தான் கவனம் செலுத்தினார்கள் வாதம் வைக்கப்பட்டது. காங்கிரஸ் வந்தாலும் பாரதிய ஜனதா வந்தாலும் நடவடிக்கை யார் மீது என்று பார்க்க வேண்டும். இதே தொண்டு நிறுவனங்கள் என்ற பெயரில் RSS அமைப்புக்கும் சங்க பரிவார அமைப்புகளுக்கும் கோடான கோடி ரூபாய் இதே அமெரிக்காவிலிருந்து வருகிறது, காலங்காலமாக வருகிறது. 1989 அங்க வந்து IDRFன்னு ஒரு அமைப்பை தொடங்கி அந்த அமைப்பின் மூலமாக இங்கே இருக்கிற பல்வேறு சங்க பரிவார அமைப்புகளுக்கு எவ்வளவோ கோடான கோடி நிதி வந்திருக்கிறது. அந்த நிதியெல்லாம் எதற்குன்னா அவர்கள் அங்கே எதற்கு வாங்கியிருக்கிறார்கள் என்றால், அங்கே பேசி வாங்கினது, அதாவது வரிச்சலுகையோடு அமெரிக்க அரசாங்கத்தினுடைய வரிச்சலுகையை பெற்று நிதியை திரட்டி இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இங்கே வந்து கிராமப்புற மேம்பாடு, ஏழைகளுக்கு கல்வி உதவி என்று சொல்லி வாங்கிவிட்டு அது பயன்படுத்தப்பட்ட இடம் எங்க தெரியுமா? முழுக்க 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 ராமர் கோயில் இஷ்யூ. 90களில் டெவலப் ஆன ராமர் கோயில் இஷ்யூ, கலவரங்கள், இதற்காக அந்த நிதிகள் செலவிடப்பட்டிருக்கு. அத முழுக்க அவுட்லுக் ஏடு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஐடியா RF மீது என்னைக்காவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குதா? யாரெல்லாம் நிர்வாகிகளோ அவர்கள்லாம் RSS உடைய அமெரிக்க நிர்வாகிகளா இருக்காங்க. அதுதான் அங்க கேள்வி. அப்போ நடவடிக்கை என்பது யார் மீது? பாகுபாடோடு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. RSS-க்கு வரக்கூடிய நிதி கண்காணிக்கப்படுகிறது. ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. நான் ஒரு இடைவெளிக்கு போயிட்டு வந்தேன். உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன் ராகுல் ப்ளீஸ். ஒரு இடைவெளிக்கு பிறகு RSS-க்கு பணம் வெளிநாடுகளிலிருந்து வருகிறதா, அது மதம் சார்ந்து பயன்படுத்தப்படுகிறதா, ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் ஆளூர் ஷானவாஸ். பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். தொண்டு நிறுவனங்கள் என்று பரவலாக நம்மால் NGOs என்று அழைக்கப்படுகின்ற தொண்டு நிறுவனங்களின் உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன மத்திய அரசால். இந்த தளத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். சொல்லுங்க திரு கேட்டி ராகுல். அதாவதுங்க, இதில் வந்து அரசாங்கம் அக்கௌண்ட்ஸ் தாக்கல் செய்யலை, பீரியாடிக்கல் அக்கௌண்ட்ஸுங்கிறதுனால தான் இதை வந்து லைசன்ஸ் கேன்சல் பண்ணியிருக்காங்க. தேவைப்பட்டால் அதை சரி பண்ணிக்கலாம், அவங்களால முடியும். ஆனால் இவர் கொண்டு போகும்போது அது இதில் வந்து மதமோ அரசியலோ இல்லைங்கிறதுக்காகத்தான் நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது 4000 NGOs பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னேன். இது உலக நாடுகள் எல்லா இடத்துலையும் இருக்கிறது. இப்போ ஃபாரின் ஃபண்டு வாங்க வேணாம்னு யார்ட்டையும் சொல்லலை. 50,000 பேர், அதுக்காக தான் இந்த சட்டமே இருக்குது. ஃபாரின் கான்ட்ரிபியூட்டர் ரெகுலேஷன் ஆக்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்க? ஃபாரின் பணத்தை வச்சுட்டு வர இதுக்காகத்தான் அனுமதி வாங்கணுங்கிறதுக்காக அந்த சட்டமே இருக்குது. அதனால் அரசாங்கம் வெளிநாட்டு பணத்தை வாங்க வேண்டாம்னு சொல்லலை. அதற்கு முறையாக கணக்கு கொடுக்கணும், தாக்கல் செய்யணும். அந்த சட்டத்தின்படி இந்த சட்டத்தின்படி எந்த காரணத்திற்காக வாங்கிடுறீங்களோ அதை முறையாக பயன்படுத்தணும். இல்ல இது அமெரிக்கால இருக்கு. நீங்க அமெரிக்கால வாங்கினா கூட ஃபாரின் ஏஜென்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட், அதுல அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். RSS-க்கு வரக்கூடிய பணம் இங்கே தவறாக பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு வாதத்தை அவருடைய குற்றச்சாட்டு என்றைக்குமே ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு தான் அவங்க சொல்லுவாங்க. ஆதாரத்தை சொல்லட்டும். ஒரு நிமிஷம். ஈவன் அதர்வைஸ் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், இங்கே கிட்டத்தட்ட வருடத்திற்கு 11,000 கோடி ரூபாய் இந்தியாவுக்குள்ள வருது. இவர்கள் வந்து இன்றைக்கு இதை எந்த பேஸ் பண்ணி இந்த மாதிரி சொன்னாங்க? இன்டெலிஜென்ஸ் பீரோ ரிப்போர்ட் இருக்கு. மன்மோகன் சிங் அரசாங்கம் போகும்பொழுது கடைசியில் இன்டெலிஜென்ஸ் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க பீரோ. இந்த கிரீன் பீஸ், ஃபோர்ட் இந்தியா, இவங்கெல்லாம் வந்து ஃபோர்ட் ஃபவுண்டேஷன், இவங்கெல்லாம் வந்து இந்தியாவுடைய வளர்ச்சியை தடுக்கிறார்கள் என்று சொல்லி அது மாதிரி உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த ரிப்போர்ட்டை காங்கிரஸ் கவர்மெண்ட் சரின்னு சொன்னாங்க. திக்விஜய் சிங்கோட ஸ்டேட்மெண்ட் இருக்கு, இது உண்மை என்று சொல்றது. அது செய்யும் பொழுது இதுல உயர்நீதிமன்றத்தில், டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்தது. டெல்லி உயர்நீதிமன்றம் இதை விசாரிக்கணும்னு சொல்லிச்சு. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அரசாங்கம் திருக்காதீர். எந்த உள்நோக்கமும் இல்லை, நீதிமன்றம் வரை இதில் தலையிட்டார்கள் வாதத்தை இப்ப நீங்க இதுவரைக்கும் வைக்கப்பட்ட வாதத்தை பார்ப்பீர்கள். அதில் ஷானவாஸ் ஒரு வாதத்தை குறிப்பிட்டார், RSS-க்கு வரக்கூடிய பணம் என்று. அது அடிப்படை ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகிறார் கேடி ராகவன். உங்களுடைய பார்வை சார்? இன்னைக்கு அவர் ராகவன் சொல்றாரு, அதாவது வெளிநாட்டில இருந்து ஒரு நிதி வருதுன்னா ஹோம் மினிஸ்ட்ரிக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு தெரியாம இங்க உள்நாட்டில் வந்து நிதி பெற முடியாது. எந்தெந்த நாட்டில் எந்தெந்த பணிகளுக்காக எவ்வளவு செலவு பண்ணப்பட்டதுன்ற விவரத்தெல்லாம் அனுப்பணும். நீங்க இந்த 9,000 NGOன்னு பார்த்தீங்கன்னாக்க பணம் வாங்காட்டினாலும் FCRA வச்சிருக்கிறவங்க நில் ரிப்போர்ட் அனுப்பணும். இதில் முக்காவாசி NGOக்கள் வந்து பணம் வாங்காதவங்க சின்ன சின்ன விதிமுறை, நான் முடிச்சுக்கிறேன், விதிமுறை மீறலுக்காக தான் பண்ணப்பட்டாங்க. மத்திய அரசாங்கத்தினுடைய முக்கியமான டார்கெட் என்னன்னாக்கா, அதுவும் குறிப்பாக பிஜேபி காங்கிரஸ் ரெண்டுமே நான் சொல்ல வரேன். பிஜேபி வந்து மதத்தின் அடிப்படையில் டார்கெட் பண்றாங்க கிறிஸ்துவர்களை. அவங்க வந்து காங்கிரஸ் அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, வளர்ச்சின்ற பேர்ல இதெல்லாம் பண்ணாங்க.
இங்க வளர்ச்சியை கெடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. எப்படி நான் கேட்கிறேன், ஐபி கொடுக்கிற ரிப்போர்ட் எல்லாமே வந்து உண்மைன்னு சொல்ல முடியுமா? ஐபியினுடைய ரிப்போர்ட் எடுத்து பாருங்க, பல இடங்கள்ல பிழைகள் இருக்கு. இப்போ உலக சர்வதேச அளவில் பல்வேறு கன்வென்ஷன் இருக்கு. கன்வென்ஷன் மீட்டிங்ல கலந்து கொண்டதற்காக இந்த என்ஜிஓக்கெல்லாம் டார்கெட் பண்றாங்க. நீங்க நான் என்ன கேட்கிறேன், வளர்ச்சின்றீங்க, அப்படி பார்த்தா வெளிநாட்டுக்காரனோட கார்ப்பரேட் கம்பெனிங்க உள்ள ரெண்டு விஷயம் சரி. இப்போ இது தடை ரைட், இது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்க இந்த இதை பாஜக தடை செய்திருக்கிறார்கள் சொன்னா இதை தாண்டி அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க, அந்த பணத்தை முறையாக பயன்படுத்தவில்லை, வரவு செலவு கணக்குகளை சரியாக தாக்கல் செய்யவில்லை என்பது மட்டும்தான் காரணம் அவங்க சொல்றாங்க. நீங்கள் இதற்கு வேறு காரணம் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா என்ன காரணம் நீங்க குற்றம் சாட்டுறீங்க? இல்ல அரசியல் சார், இதுல நான் சொல்றேன் கேளுங்க. பிஜேபி அரசாங்கம் தந்திரமாக என்ன செய்திருக்கு சொன்னால், பல பொலிட்டிக்கல் பார்ட்டி, நான் சொல்றேன், இதுல பிஜேபிக்கும் காங்கிரசுக்கும் நிறைய பணம் வந்திருக்கு. இந்த 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 பணத்தை வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, எஃப்சிஆர் ரத்து என்ற பேர்ல அவங்க மேல கிரிமினல் ஆக்ஷன் எடுக்காம தந்திரமாக தப்பிக்க வச்சிருக்காங்க. நீங்க இதுல வந்து பிஜேபி மறுபடியும் சொல்றேன், இதுல டார்கெட் பண்ண என்ஜிஓ பாத்தீங்கன்னா காந்தியின் பேர்ல உள்ள என்ஜிஓக்களும் அம்பேத்கர் பேர்ல உள்ள என்ஜிஓக்களும் அதிகமாக டார்கெட் பண்ணப்பட்டிருக்கு. இதெல்லாம் மிகப்பெரிய தந்திரமா கையாண்டிருக்காங்க. நீங்க வந்து தீஸ்டா மேல எதுக்கு போட்டீங்க? பெஸ்ட் பேக்கரி வழக்கு எடுத்ததுனால தீஸ்டாவை டார்கெட் பண்ணீங்க. கிரீன் பீஸ் வழக்கு எதுக்கு? கிரீன் பீஸ்க்கு வந்து என்ன சொன்னாங்க டெல்லி ஹைகோர்ட், பிஜேபி அரசாங்கம் இப்படி அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட பழி வாங்க கூடாதுன்னு கமெண்ட் கொடுத்திருக்காங்க தீர்ப்புல. ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் உலக அளவு சித்திரவதைக்கு எதிராக போராடுற அமைப்பு, அதை போய் தடை பண்ணிருக்கீங்க. அப்ப பியூசிஎல், ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல், கிரீன் பீஸ் இது போன்ற உரிமை சார்ந்த பணிகளுக்கு நாங்க போராட கூடாதுன்னு சொல்றது யாரு? நான் வர உங்க இதுவரைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு நான் மறு பாயிண்ட் வர மற்றவங்களோட சேர்த்து நீங்க சொல்லுங்க. பிகாஸ் எல்லா அட்டாக்கும் என் பேர்ல தான், எங்க பேர்ல தான் நான் பதில் சொல்லணும்ல. நான் என்ன சொல்றேன், கிரீன் பீஸ் பெஸ்ட் பேக்கரி வழக்கில் இப்ப அவரே சொன்னாரு, அண்ணா யுனிவர்சிட்டி எல்லா யூனிவர்சிட்டியும் சொன்னாரு. அப்படி சொன்னா பெஸ்ட் பேக்கரி வழக்குக்காக அந்த இவங்களோட என்ஜிஓ தானே பிளாக் பண்ணிருக்கணும், அப்படி இல்லையே. நான் என்ன கேட்கிறேன், முதல்ல இருந்து சகோதரர் ஒரு விஷயத்த சொல்லணும். நீங்க இந்த 8975 என்ஜிஓ 3 வருடமா அந்த கணக்கை தாக்கல் செஞ்சீங்களா இல்லையா? செஞ்சீங்கன்னு சொன்னா you can knock the doors of the court, அங்க வாங்கிட்டு வந்துடலாம். நீங்க செய்ய மாட்டீங்க, உங்க பேர்ல ஆக்ஷன் எடுத்தா உங்களுக்கு கோவம் வருமா? இன்னொன்னுங்க, கிரீன் பீஸ பத்தி பேசுறாரு. கிரீன் பீஸ் தோன்றின இடம் கனடா. நீங்க தொடர்ந்து பதிவு இல்ல, நீங்க அந்த கணக்கை தாக்கல் செய்தாங்கிறதுக்கு அவர் ஏதோ சொல்றாரு. அவருக்கு சொல்லுங்க கதிர், கணக்கை தாக்கல் செய்தீங்களான்னு ஒரு கேள்வி. நீங்க திருப்பி பேசாதீங்க. உங்க அரசாங்கம், நான் இப்ப குற்றச்சாட்டு வைக்கிறேங்க, உங்கள் அரசாங்கம் பல நிதி பல கார்ப்பரேட் வந்து வரி கட்டாம இருக்காங்க, அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நியாயமில்லாத பேச்சு. நீங்க ஏங்க பண்ணலன்னா அதுல தைரியம் இருக்கான்னு நீங்க செஞ்சீங்களா இல்லையா? கணக்க தாக்கல் செஞ்சீங்களா இல்லையா? 3 வருஷம் ஏங்க செய்ய மாட்டீங்க, கவர்மெண்ட் கொடுத்த நோட்டீஸ் ரிப்ளை பண்ண மாட்டீங்க. சம்திங் ஃபிஷி. உங்க பேர்ல உங்களுக்கு மடியிலே கனம் இல்லை என்று சொன்னால் ஏன் அரசாங்கத்துக்கு கொடுத்த நோட்டீஸ்க்கு ரிப்ளை பண்ணல? ரெண்டு விதமா வர நான் ஒரு வர கிரீன் பீஸ் வர நிச்சயமா தோன்றிய கன்னடாங்க. அந்த கிரீன் பீஸ் தோன்றிய அந்த கன்னடாலியே அது மேல நடவடிக்கை எடுக்கணும் வந்திருக்கு. நியூசிலாந்து மேல வந்து அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. பல நாட்டுல கிரீன் பீஸ பேன் பண்ணனும்னு சொல்றாங்க. புதுசு இல்ல. இன்னும் ஒரு விஷயம் நம்ம இன்னொன்னு பார்க்கணும். இப்ப இவ்வளவு தூரம் நம்ம வந்து இல்ல ஒரு சப்ஜெக்ட், இப்போ இன்சாஃப் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாங்கிற கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இந்த எஃப்சிஆர்ஏல இருக்கக்கூடிய மிக முக்கியமான சரத்துகளை எதிர்த்து, அதுவும் செக்ஷன் 29, 21, 19C, 19A, 19B இந்த 3 சரத்துகளில் அடிப்படையில் ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. அதில் கவர்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த வழக்கு திருப்பி வழக்கு மன்றத்துக்கு வராமையே ஏன் இந்த கன்சிக்யூட்டிவாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் சரி பிஜேபி கவர்மெண்ட்டும் சரி அது ஏன் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க? இப்போ என்ஜிஏசிக்கு மாத்திரமா இவ்வளோ வேகமாக எடுத்துகிட்டு வரக்கூடிய வழக்குகள் இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய அந்த சாதக பாதக அம்சங்களை விவாதிக்கிறதுக்கு ஏன் கொண்டு வர மாட்டாங்க? ரெண்டாவது விஷயம், 1976 தான் இந்த எஃப்சிஆர்ஏ ஆக்ட்ங்கிறது முதல்ல கொண்டு வரப்பட்டது. அது எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னா, எமர்ஜென்சி டைம்ல மக்களுக்கு உண்டான விஷயங்களை அந்த ரைட் டு டிசென்ட், அதாவது எதிர்த்து கேட்கக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய அந்த பாயிண்ட்டை கொண்டு வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் தொடர்ச்சியாக இந்த மாதிரி விவரங்கள் கொண்டு வரப்படுது. இப்போ இதை பத்தி நம்ம பேசவே மாட்டேங்கிறோம். ரைட், வர நீங்க கடந்த சுற்றுல ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்கீங்க, ஆனால் அதற்கு அதோடு இணைந்து இதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வைக்கிறீங்க. இதில் பாருங்க, நான் ஒரு ரிப்போர்ட் வாசிக்கிறேன். இட்ஸ் a last month report. Last month followed by a complaint from a government of western state of Gujarat over the foundation's grants to an NGO run by long time critic of Prime Minister Modi. ஸோ இப்போ இவர் சொன்னார் நண்பர், ஒரு குடிமகனுக்கு ஒரு நாட்டில் ஒரு அரசு செய்கிற காரியங்கள் சரியில்லைன்னு சொல்கிறதுக்கும்
இதை வந்து மறுக்கிறதுக்கும் உரிமை இருக்குது. இப்போ இந்த என்ஜிஓக்கள் தான் இப்போ வந்து இந்த நில அபகரிப்பு சட்டத்தை வந்துச்சு, இதை வந்து எதுக்குறதெல்லாம் இந்த என்ஜிஓக்கள் செய்கிறாங்க. ஏன்னா இது வந்து மக்களுக்கு பிரச்சனை, விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. இது போன்ற ஆயிரக்கணக்கான அரசினுடைய கொள்கைகளை எதிர்க்கிறவர்கள் மீது பழிவாங்குகிற செயலா. குறிப்பாக இந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா, மோடியை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு நிறுவனம், ஒரு என்ஜிஓ மீது ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க ஏன் மோடி என்று பார்க்கிறீர்கள்? இல்ல அவர் பிரதமரா இருக்கிறார். 8900 மோடி ஆன்டி மோடியா? இல்ல சட்டத்துல பொலிட்டிக்கல் நேச்சர்னு ஒன்னு சொல்றாங்க. அப்ப நாங்க ரோட் ரோக்கோ பண்ண கூடாது, தர்ணா பண்ண கூடாது, அப்படிங்கிற போராட கூடாது, எது விஷயமே போராட கூடாதா? இப்ப இத மாத்திரமே செய்துட்டு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டி குறித்து வைத்து நான் பதில் சொல்றேன். நான் பேச முடியல. ஒரு என்ன டெமோக்ராட்டிக் ஸ்டேட்னா என்ன? கவர்னபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி, இந்த 3 இருக்கணுங்க. இது இல்லைன்னா கேட்கறதுக்கு ஒரு குடிமகனுக்கு உரிமை உண்டு. அந்த குடிமகன் தனியா கேட்டா நீங்க படுப்பீங்க. அதுக்கு ஒரு என்ஜிஓக்கள் ஒரு மக்களுடைய குரலாக இருந்து போராடுகிறார். அடிப்படையில் என்ஜிஓக்களினுடைய மக்கள் சார்ந்த விளிம்புநிலை மக்களுக்கான அவருடைய போராட்டத்தை ஒடுக்குவதற்காக அவர்கள் கணக்கு காட்டவில்லை என்ற ஒரு வாதத்தை முன்வைத்து அவர்களை முடக்கி இருக்கிறார்கள். உங்கள் எல்லாருடைய வாதமாகவும் இருக்கிறது. இல்ல, அது ஒரு முக்கியமான வாதம். அதுதான் ஷானவாசுடைய கருத்து கேட்டோம். அவர்கிட்ட கடந்த சுற்ற வச்ச குற்றச்சாட்டுக்கு ரொம்ப தெளிவா இது ஆதாரம் இல்ல குற்றச்சாட்டுங்கிறாரு. ஆதாரம் என்ன இருக்கிறது? ஆர்எஸ்எஸ்க்கு எவ்வளவு பணம் வந்திருக்கிறது என்பதை அமிர்தாபாஸ் என்கிற அமெரிக்காவை சார்ந்த ஆய்வாளர் ஒருத்தர் ஆய்வு பண்றாரு. அமெரிக்காக்காரரை ஆய்வு பண்றாரு. அப்ப அவர் ஒரு டைம் டியூரேஷன்ல அதை எடுத்துக்கிறார். 1972 1992 வரை அமெரிக்காவினுடைய விஹெச்பியிலிருந்து இந்தியாவுடைய விஹெச்பிக்கு வந்த பணம் மட்டும் 10,000 கோடின்னு அவர் ரிப்போர்ட் கொடுக்கிறார். சரியா? இவர் சொன்னார் எந்த தொடர்பும் இல்லைன்னு. அங்க இருக்குது பாருங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். இந்தியன் டெவலப்மெண்ட் அண்ட் ரிலீஃப் ஃபண்ட், ஐடிஆர்எஃப்னு ஒரு அமைப்பு அமெரிக்கால 1989 தொடங்குறாங்க. அமெரிக்காவில் உள்ள எல்லா மாகாணத்திலையும் போய் இந்த வருமான வரி விலக்குக்காக அமெரிக்காவினுடைய சட்டப்படி அதை விண்ணப்பிக்கிறாங்க. விண்ணப்பிக்கும் போது அந்த அமைப்பினுடைய டீடைல்ஸ் அவங்க கேட்கும்போது இந்தியாவில் எந்தெந்த அமைப்புக்கு நீங்கள் பணம் கொடுக்கிறீர்கள்ங்கிற விவரத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் அமெரிக்க அரசாங்கத்திற்கு. அதுல வந்து ஒரு 9 அமைப்புகளை இவங்க பட்டியல் போடுறாங்க. அந்த 9 அமைப்புகள் என்ன பார்த்தா, வனவாசி கல்யாண் ஆசிரம் இது ஒரு அமைப்பு, சேவா பாரதின்னு ஒரு அமைப்பு, விகாஸ் பாரதின்னு ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு இங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்தா, இந்த அமைப்பு இங்க என்ன செய்யுதுங்கிறதையும் ஆர்எஸ்எஸ் ஒப்புக்கொள்ளுது. இந்துக்கள், அதாவது பழங்குடியின மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், இவர்களெல்லாம் கிறிஸ்தவர்களாக மதம் மாறி விடாமல் தாய் மதத்திலேயே தக்க வைக்க வேண்டும். கர்வாப்சி இப்ப பேசுறாங்கல்ல, இது இன்னைக்கு இல்ல, கர்வாப்சி இல்லங்க, தக்க வச்சுக்கிறது கர்வாப்சி. நீங்க மதமாற்றம் பண்ணுவீங்க, பணத்தை வச்சிட்டு அதெல்லாம் தடுக்க கூடாதா? இந்த நாட்டுல பணத்தை வச்சு கிறிஸ்டியன் ஃபண்ட்ஸ் உள்ள வந்து மதமாற்றம் பண்ணுவீங்க, அதுதான் மதத்தை மாத்தது உங்களுக்கு என்ன? எங்களுடைய ஏழ்மை, இந்துக்களுடைய ஏழ்மையை பயன்படுத்துவதை நிச்சயமாக தடுத்தாக வேண்டும். நீங்க மதமாற்றம் பண்ணுவீங்க, கலவரம் பண்ணுவீங்க, அதை கேட்டா அப்போ ஐடிஆர்எஃப் ஃபண்ட் எங்க போகுது இப்ப தெரிஞ்சுச்சா? அமெரிக்காவில் வசூலிக்கப்படுகிற ஐடிஆர்எஃப் பணம் சங்க பரிவார அமைப்புகளுக்கு. நான் உங்களுக்கு போதிய நேரத்தை நிச்சயமா கொடுக்கிறேன். ஒரு 25 நிமிடம் இருக்கிறது. ஒரு இடைவேளை எடுத்துக்கொண்டு வரேன். அதன் பிறகு இடைவேளை கிடையாது. உங்களுக்கே நான் போதிய நேரத்தை கொடுக்கிறேன். நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்கிறதுனால அவர் கேட்கிறாரு, நீங்கள் மதம் மாற்றுவதற்கு நிதியை பயன்படுத்துகின்ற பொழுது நாங்கள் இங்கேயே தக்க வைத்துக் கொள்வதற்கு நிதியை பயன்படுத்தக்கூடாதா என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன். நான் இன்னொன்னு சொல்றேன், மதத்தில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மதம் சார்ந்து நிதி பயன்படுத்தப்படுகிறதா? அது எல்லா மதங்களிலும், கிறிஸ்தவம், இஸ்லாம், ஹிந்து அமைப்புகள் உள்ளிட்டவர்கள் மதம் சார்ந்து தங்களுடைய தொண்டு நிறுவனங்களுக்கான நிதியை பயன்படுத்துகிறார்களா? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். வெளிநாடுகளிலிருந்து பெறப்படும் நிதியை என்ஜிஓக்கள் சரியாக பயன்படுத்துகிறார்களா என்ற தளத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சொல்லுங்க திரு KT ராகவன், எல்லோருக்குமான மறுப்பை சொல்ல வேண்டிய நேரம் இருக்கிறது உங்களுக்கு. ஏற்கனவே சொன்னது போல இந்தியாவில் 30 லட்சத்துக்கு மேல என்ஜிஓ இருக்கு. இதுல 50,000 என்ஜிஓ ஃபாரின் ஃபண்டை கிட்டத்தட்ட பண்றாங்க. இதுல 8,000 என்ஜிஓ கணக்கு காட்டலை என்பதற்காகத்தான் லைசன்ஸ் கேன்சல் பண்ணிருக்கு. ஆன்டி மோடின்னு ஒரு குஜராத்தில் ஒரு என்ஜிஓ சொல்றாரு, 8,975 ஆன்டி மோடியா? அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் மோடிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பிஜேபி கவர்மெண்ட்ல, காங்கிரஸ் கவர்மெண்ட்ல 4,000 என்ஜிஓ லைசன்ஸ் கேன்சல் பண்ணாங்களா? அவங்க எல்லாம் ப்ரோ ஆன்டி மோடியா, ப்ரோ மோடின்னு கேன்சல் பண்ணாங்களா? இந்த ஒன்றை தவிர மற்றவை எல்லாம் நேர்மையாக கேன்சல் செய்யப்பட்டு எடுத்துக்கலாமா? நீங்க சொல்றீங்க, அதுக்கு சொல்ல வரேன். நான் என்ன கேக்குறேங்க, அவருக்கான நேரத்துக்கு, அதாவது
அதாவது இவங்க இவர்கள் மத மாற்றத்திற்காக பயன்படுத்துகிறார்கள் என்று ஒரு பேச்சு இருக்கிறதுங்கிறது உண்மை. அது வந்து அவங்களா மாறுறாங்க. நீங்க மதம் மாற்றுவதற்கு உங்களுக்கு ரைட் இருக்குன்னா திருப்பி அவங்களுக்கு தாய் மதம் திரும்புவதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. மத மாற்றம் எப்பொழுது நிற்கும்? எங்களுடைய இந்து சமுதாயத்தில் இருக்கிற அந்த ஏழ்மையை பயன்படுத்தி மத மாற்றங்கள் இருக்கும் என்றால் மதம் மீண்டும் தாய் மதம் என்னுடைய கேள்வி என்பது அவர்கள் மதம் மாற்றுவதற்கு அந்த நிதியை தவறாக பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால் அது குற்றம் என்று எடுத்துக்கொண்டால் இங்கேயும் அதை மதம் சார்ந்து பயன்படுத்துவது குற்றம் தானே? அந்த நிறுவனங்களை தடை செய்திருக்கிறீர்களா? ஒரு விஷயம் அதாவதுங்க எல்லா ஆர்கனைசேஷனுமே என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம் தான் சொல்றேன். 8975 பேருக்கு இது மாதிரி லைசன்ஸ் கேன்சல் பண்ணிருக்காங்க சார். நீங்க அதுக்கு பதிலே சொல்லலன்னு சொன்னா உங்களுக்கு தான் நீங்கள் தான் அந்த பணத்தை எப்படியோ கையாளுகிறீர்கள் என்று தான் அர்த்தம். இல்லைன்னா மடியில கனம் இல்லைன்னா நீங்க கொடுத்துட்டு போக வேண்டியதான கணக்கு ஏன் கொடுக்கலங்கிறதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. RSS, BJP, காங்கிரஸ் அரசியல் கொண்டு வராங்களே தவிர நீங்கள் கடமைப்பட்டவரா இல்லையா? பணம் வாங்குறீங்கல்ல அதுக்கு கணக்கு தாக்கல் அவர்களுடைய கேஸ்ல இன்கம் டாக்ஸ் கடந்த ஒரு பர்டிகுலர் இதுல கட்டலன்னு கேஸ் போட்டாங்க சார். அதே மாதிரி தான் இது உங்களுடைய கடமையை பத்தி பேச மாட்டாங்க. ஆனால் இதை தடுத்த இதை கேள்வி கேட்டா அந்த அரசாங்கத்தை குற்றம் சாட்டுவாங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. பல லட்சம் கோடி ரூபாய் வரிவாக்கி வைத்திருக்கக்கூடிய எத்தனையோ பெருநிறுவனங்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவருடைய அதுதான் எல்லா தனித்தனி சட்டங்களில் தான் இருக்கின்றன, இல்லைன்னு சொல்லல. எல்லாம் செய்யணும். கார்ப்பரேட் அப்ப உங்களை என்ன கேட்காத அவனை கேட்டுவான் அப்படி சொல்ல. அப்படி சொல்ல. என்னுடைய கேள்வி முடிச்சிடறேன். இதில் காட்டக்கூடிய இந்த வேகத்தையும் இந்த ஆர்வத்தையும் அதில் காட்டவில்லை. அதற்கு காரணம் இந்த தொண்டு நிறுவனங்கள். அவர் சொன்னார் ஒரு அதில் இருக்கக்கூடிய சரத்துக்களை குறிப்பிட்டு சொன்னார். ரோட்ல இறங்கி தர்ணா பண்ணக்கூடாது, போராட்டம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் குறிப்பிடுகிறார்கள். அரசிற்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபடுகிறார்கள் என்ற காரணத்திற்காக அதை காட்டி இவை தடை செய்திருக்கிறார்கள். அதுதான் உண்மையான காரணம். பல்லாயிரம் கோடி வரிவாக்கி வைத்திருக்கக்கூடிய பெருநிறுவனங்களை ஏன் இவர்கள் தடை செய்யவில்லை என்று கேட்கப்பட்டிருக்கிறது. கிரீன் பீஸ் போன்ற அந்த மாதிரி என்ஜிஓஸ், ஃபோர்டு ஃபவுண்டேஷன் போல என்ஜிஓஸ் பல நாடுகளில் அந்த என்ஜிஓஸ் தடை செய்ய வேண்டும் என்று நான் சொன்னேன். தோன்றிய கனடால பிரச்சனை, நியூசிலாந்துல பிரச்சனை. அதனால இவர்கள் தூண்டி விடுகிறார்கள். நான் என்ன கேட்கறேங்க, 8975 பேர் கணக்கு தாக்கல் பண்ணா முடிஞ்சு போச்சா இல்லையா வேலை? நீங்க ஏன் இதை நீங்கள் அரசியலாக்குறீர்களா இல்லாட்டி அரசியல்வாதிகள் அரசியலாக்குறார்களா? பேசுங்க. இன்னைக்கு கிரீன் பீஸ் அவங்களோட Facebookல ஒரே பிரச்சனையை உருவாக்குறாங்க. எங்களுடைய பணம் எல்லாம் முடங்குகிறது, எல்லாரும் வாருங்கள், எல்லாரும் ஹோம் மினிஸ்டருக்கு லெட்டர் போடுங்கன்னு பேசுறாங்க. நீ கணக்கு தாக்கல் பண்ணானா பண்ண மாட்டாங்க, தூண்டி விடுகின்ற பணத்திற்கான வரவு செலவு கணக்கை தாக்கல் செய்யவில்லை என்கின்ற பொழுது முறைகேடு நடைபெற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற ஆதாரத்தின் அடிப்படையில், எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் அவர்களுடைய உரிமை தாக்கல் பண்ண மாட்டாங்க சார். அத்தனை பேர் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய கேள்வி, பணத்திற்கான வரவு செலவை தாக்கல் செய்யவில்லை, அதனால் முறைகேடு நடைபெற்றுவதற்கான முகாந்திரம் இருக்கிறது என்று சொன்னால், நான் அதான் முதல் சுற்றிலையும் கேட்டேன், அரசியல் கட்சிகள், பாஜக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் தேர்தல் வரவு செலவு கணக்கை தாக்கல் செய்யாததின் பின்னால் முறைகேடு இருக்கிறதா நான் கேட்கிறேன். சார் அது மாதிரி செய்யலைன்னு சொன்னால் என்ன ஆகும்னா அதற்கு சட்டத்தில் சில இடங்கள் இருக்குது. அதே மாதிரி குறிப்பிட்ட அளவில் ஓட்டு வாங்கலாம், டீரெகனைஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி கணக்கு தாக்கல் பண்ணால் அதுக்கு ஆக்ஷன் கவர்மெண்ட் எடுக்க போகிறான். அரசாங்கம் எடுக்கணும் சார், தேர்தல் ஆணையம் எடுக்கணும் சார். தேர்தல் ஆணையம் அதை எப்படி இது ரெண்டுத்தையும் ஒண்ணா பார்க்குறீங்க? தார்மீக அடிப்படையில் தொண்டு நிறுவனங்கள் சரியாக செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய இந்த மத்திய அரசு, தார்மீக அடிப்படையில் மத்திய அரசு, பாஜகவினுடைய மத்திய அரசு தங்களுடைய கட்சியினுடைய வரவு செலவு கணக்கை, தேர்தல் செலவு கணக்கை தார்மீக அடிப்படையில் ஏன் தாக்கல் செய்யவில்லை? ஒரு மிஸ்டர் செந்தில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. தேர்தல் நடந்த பிறகு அந்த கேண்டிடேட் இருக்கார் பாருங்க, அவர் கூட குறிப்பிட்ட நாட்களுள்ள தாக்கல் செய்யணும். தாக்கல் செய்யலைன்னா அடுத்த 6 வருஷத்துக்கு அவர் நிற்கவே முடியாதுன்னு இருக்கு சட்டத்தில் இருக்கிறது. அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர்களை கூட அங்க டிபார் பண்ணியிருக்கிறாங்க இங்க தமிழ்நாட்டில். எனக்கு அது தெரியும். அதனால தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்கணும். தேர்தல் கமிஷன் எடுக்கட்டும். நோட்டீஸ் கொடுத்தா ரிப்ளை பண்ற பண்ணலன்னா ஒரு கட்சி டீரெகனைஸ் ஆயிட்டு போய் சார். இவங்க ஏங்க கணக்கு காட்டலன்னு சொன்னா அதுக்கு பிஜேபி காங்கிரஸ் எங்க வந்ததுங்க? திரு கதிர், நீண்ட நேரமாக உங்களுடைய கருத்துக்களை சொல்ல முற்படுகிறீர்கள், சொல்லுங்க கதிர். எஸ் சார், முதல்ல அந்த 8895 என்ஜிஓல நான் மறுபடியும் சொல்றேன். ராகவன் தெளிவின்மை இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். அதுல பல விஷயங்கள் நில் ரிப்போர்ட், அதாவது வெளிநாட்டில் பணம் பெறுவதற்கான உரிமை இருந்தும் பணம் வாங்காத என்ஜிஓக்கள், இதில் தான் அது பெரும்பான்மையாக இருக்கிறது. என்னுடைய அடிப்படை கேள்வி என்ன அப்படின்னா, மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கக்கூடிய என்ஜிஓக்கள், சட்ட ரீதியாக கிரிமினல் ஆக்ஷன் எடுத்திருக்கக்கூடிய என்ஜிஓக்கள் 23. அந்த 23 என்ஜிஓக்களும் மத்திய அரசாங்கத்துடைய கொள்கைகளை கடுமையாக எதிர்த்தவர்கள். இங்கே தான் நான் மறுபடியும் குற்றச்சாட்டு விரும்புகிறேன்.
நான் என்ன சொல்றேன், நீங்க ஊழல் பண்ணியிருந்தா, நான் அந்த 8895 என்ஜிஓல ஊழல் பண்ணியிருந்தா கிரிமினல் ஆக்ஷன் அங்க ஃபைல் பண்ணாத நீங்கள் உங்களுடைய நீங்கள் செய்த கொலைகளை லைசென்ஸ் நீங்க ஊழல் பண்ண எவங்க சொன்னா? ஊழல் பண்ண யார் சொன்னாங்க? கார்ப்பரேட் கம்பெனியை நாங்கள் எதிர்த்ததற்காக எங்கள் மீது வழக்கும் பதிவு பண்றீங்க. இதுதான் சூழ்ச்சி. நான் சொல்ல வரேன், மக்களை தூண்டி விடுகின்ற வேலையை அவர் பண்றாரு. நான் என்ன சொல்றேன், நீங்க லைசென்ஸ்க்கு கணக்கு காட்ட அவர் முடிச்சிட்டு அவங்கள ஊழல் பண்ண யாரோ சொன்னாங்க. யாராவது ஊழல் பண்ண சொன்னாங்களா? இரண்டாவது, தாய் மதத்துக்கு மாற்றம்லாம் சொல்லாதீங்க. கண்டிப்பா செய்வோம். மதமாற்றம் தவறு என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். தாய் மதம் திரும்புவது தவறு ஏற்றுக்கிறேன். மதமாற்றம் இருக்கும் என்று சொன்னால் தாய் மதம் திரும்புவது இல்ல, இரண்டு பேருக்கு மதமாற்றம் இருக்கும் என்று சொன்னால் தாய் மதம் இல்ல, இரண்டு பேருக்கு மதமாற்றம் தவறு திருக்காதீர் ரெண்டு பேருக்கு என்னுடைய இந்து சகோதரர் ஏழ்மையை பயன்படுத்தி நான் ரெண்டு பேருக்கு அதை கேட்டால் தவறு. ராகவன், நான் ரெண்டு பேருமே இருக்கக்கூடிய கோரிக்கை திரு கதிர், ப்ளீஸ் திரு கதிர், இது அது தொடர்பான விவாதம் அல்ல. இல்ல, இது அது தொடர்பான விவாதம் அல்ல. நான் என்னுடைய கேள்வி மதம் அரசியல் இல்ல, நான் என்ன கேக்குறேன், ப்ளீஸ் ராகவன், திரு கதிர் மதமாற்றத்தை பத்தி பேசுறார். இதுக்கு எங்க அரசியலுக்கு இங்க மதம் வந்தது? இங்க எங்க மதம் வந்தது? ஒரு கேஸ் உங்களுடைய நோக்கம் தவறு. இல்ல, ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் பேச வேண்டாம்னா அவங்க நேரம் வரும்போது நடவடிக்கை எடுக்கிறீங்க. திரு கதிர், அடிப்படையில் இது பணம் கொள்ளையடிக்கக்கூடிய என்ஜிஓக்களின் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படிங்கறது அவர் தொடக்கச்சுல இருந்து ஒரு கருத்தை ஆழமா வச்சுட்டு நான் நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. மற்றவருடைய கருத்தை கேட்டு வர அதுல இன்னொன்றையும் அவர் இருக்கிறார், பணமே வாங்காத என்ஜிஓக்களும் தடை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்தை வைக்கிறார். இல்ல, எனக்கு இன்னும் ஒரு பார்வையில என்னன்னு ஒரு பார்வையில கணக்கு கொடுக்க கூட இந்த லைசென்ஸ் எடுக்கப்பட்ட 8000க்கு மேற்பட்ட என்ஜிஓக்கள்ல இப்ப இது 8000 இவங்க ரெண்டு பேரும் ஆந்திரா தமிழ்நாடு சார்ந்தவங்க அதிகமா இருக்காங்களா? இல்லையே. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது இன்னொரு முரண்பாடு கொண்டு வருது. 2 மாதத்துக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸ் வருது, பொதுநல வழக்கு. சிபிஐ கேட்டிருக்காங்க யாரெல்லாம் என்ஜிஓக்கள் பத்தின முழு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்கன்னு கேட்டாங்க. ஆந்திராவும் தமிழ்நாடும் தான் அதை பத்தின ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணல. அப்ப ஆந்திரா தமிழ்நாட்டில் தான் அதிகமான என்ஜிஓஸ் வந்து அதை பத்தின ரிப்போர்ட் சப்மிட் பண்ணலன்றாங்க. இந்த 8000ல எத்தனை பேர் ஆந்திரா தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறாங்க? அதை தாண்டி தமிழ்நாடு இந்தியாவில் எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. சோ இது வருமானத்தை சரியான கணக்கு சப்மிட் பண்ணாதனால தான் இது எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற வாதத்தை முற்றிலுமாக ஏற்றுக்கொள்வதற்கு நாங்களும் தயாராக இல்லை. அதையும் நம்ம பார்க்கணும். அந்த பார்வையில நம்ம பார்த்தாகணும். இன்னொன்று நான் வன்மையாக கண்டிக்கிறேன், இந்த தொண்டு நிறுவனங்கள் மதம் மாற்றத்திற்கு, இந்த மதம் மாற்றம் என்ற வார்த்தை நம்முடைய ஜனநாயக நாட்டில் இல்லை. ஒரு மதத்தை ஏற்கவும் கடைபிடிக்கவும் அதை பரப்பவும் உரிமை கொடுக்கிறது அரசியலமைப்பு சட்டம். அதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் வருகிறார்கள், எந்த மதத்துக்கு வந்தாலும் ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் மதத்திலிருந்து போய்விட்டவர்களை நாங்கள் கட்டாயமாக இழுப்போம் என்பது இந்த நாட்டுக்கு வளர்ச்சியா? இல்லது அவரவர்கள் ஜனநாயக நாடு சொந்த 300 பேர் மாறினா கதறீங்க. 300 பேர் அவங்களா வர்றாங்க. நாடு முழுக்க ரோட்ல ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. பேசும்போது நான் கேளுங்க. நீங்க பணம் கொடுத்து அல்லது ஆசை காட்டி மதம் மாத்தினாருங்க. கிறிஸ்தவர்களுக்கு 2 லட்சமும் இஸ்லாமியர்களுக்கு 5 லட்சம்னு சொல்றது இது எதுக்கு? அப்ப அதாவது நான் இப்ப இன்னொரு கருத்து அடிப்படையில் நான் ஒரு கேள்வி பதிவு பண்ணுங்க. அடிப்படையில் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்னா, எனக்கு இந்த தொண்டு நிறுவனங்கள் இங்கே இது எல்லா நாடுகளிலும் நடக்கக்கூடியது. அவர் ஒரு வார்த்தை, ஒரு நாடு இன்னொரு நாட்டினுடைய அமைதியோ அல்லது வளர்ச்சியோ நிச்சயமாக சகித்துக் கொள்ளக்கூடிய சூழலில் வல்லரசு நாடுகள் நிச்சயமாக இருக்காது என்பதை நீங்களும் ஒத்துக்கொள்வீர்கள். வல்லரசு நாடுகள் தங்களுடைய நிதியை பயன்படுத்தி அந்த நாட்டில் ஒரு ஸ்திரத்தன்மையற்ற சூழலையும் அந்த நாட்டினுடைய ஒற்றுமையும் தேச பாதுகாப்பையும் குலைப்பதற்கான முயற்சிகளை ஒருபோதும் செய்யவே மாட்டார்கள் என்று உள்ளபடியே நீங்கள் நம்புகிறீர்களா? அதாவது அதுக்கு தொண்டு நிறுவனங்களை பயன்படுத்தி இருப்பார்கள் என்ற தவறாக பயன்படுத்தியதும் வரலாற்றில் உண்டு, தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் இன்னைக்கு ஒன்று சொல்றேன், பில்கேட்ஸ் அந்த ஃபவுண்டேஷன் 79 பில்லியன் இந்த நாட்டில் போட்டிருக்கு. இப்போ அவங்க கணக்கில் சந்தேகப்படுவதாகவோ ஏதோ சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்குது, நான் ஒரு கத்தோலிக்க பள்ளிக்கூடத்தில் அமெரிக்காவில் படித்தேன். அந்த அம்மா கத்தோலிக்கர் கிடையாது, பில்கேட்ஸ் அவங்க கிறிஸ்டின், ஆனால் கத்தோலிக்கர் இல்லை. அந்த கத்தோலிக்க கன்னியாஸ்திரிகள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் பிறர்களை நோக்கி உங்களுடைய நற்பணி போகட்டும். அப்ப நற்பணி என்பது கிறிஸ்தவம் கற்றுக் கொடுத்த பணி. அதை நோக்கித்தான் என்னுடைய கணவர் நிறைய
வளம் கிடைத்திருக்கிறது. வளம் இல்லாத இந்த நாட்டில் பில்கேட்ஸினுடைய ஃபவுண்டேஷன் எங்கெங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு நான் எதை சொல்ல வர்றேன்னா, இன்னைக்கு 80% பள்ளிக்கூடங்கள் வச்சிருக்கிற கிறிஸ்தவர்கள் ரெண்டு விஷயம். இந்த வெளிநாடுகளிலிருந்து இதுபோல் வளர்கின்ற கீழே நாடுகளுக்கு ஆர்வத்தோடு தொண்டு செய்ய தயாராக இருக்கக்கூடிய பல என்ஜிஓக்கள், பல நிறுவனங்கள், அங்கிருந்து நிதி கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் அவர்களுடைய சொந்த தேசத்தில் இதுபோல் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இதை விட மிக மோசமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏன் கவனம் செலுத்துவதில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி. நீங்க நம்ம நாடு வந்து பக்கத்து நாட்டுல இருக்கும்போது நம்ம நாட்டிலே தான் பிச்சைக்காரங்க இருக்காங்க, பசியில நம்ம உதவி செய்யறது இல்லையா? ஒரு இயற்கைக்கு எதிராக சீற்றங்கள் வரும்போது நம்ம கொடுக்கலையா பணம்? அப்படிலாம் சொல்லாதீங்க. இது வந்து மனித சமூகம் வாழ்றது. நான் ஒண்ணே சொல்றேன், முடிக்கிறேன். இது கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு இத்தனை பள்ளிக்கூடங்களை கட்டியிருக்கான். இன்னைக்கு அரசு தேர்வு நடந்துச்சுன்னா எல்லா தேர்வுகளையும் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்திலே வைக்கிறாங்கன்னா அங்கதான் எல்லாம் அந்த சப்ஜெக்ட் நான் கேக்குறது எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் பேசணும். தொண்டு நிறுவனங்கள் இயங்குகின்றன. மதத்திற்கு அப்பாற்பட்டு தான் தொண்டு நிறுவனங்கள் இயங்குகின்றன என்ற ஒரு வாதத்தை நீங்களே வைத்துவிட்டு மீண்டும் அதற்குள் மதத்தை நீங்க கேட்டதுனால சொல்றேன், மதத்திற்கு பயன்படுத்துகிறார்களான்னு இல்லைங்கிறதுதான். அமெரிக்கா ஏகாதிபத்தியம் குறித்து நீங்க ஒரு கேள்வி வச்சீங்க. அவர்களுக்கு என்ன நோக்கம்? மற்ற நாடுகளில் இருக்கிற ஏழ்மையை போக்குவது உண்மையான நோக்கமான்னு. அது நோக்கமா கட்டாயம் இருக்காது. ஏன்னா பிரபாகரனும் கேட்டார்கள், அமெரிக்காவினுடைய கோர முகம் இஸ்ரேல், அன்பு முகம் நார்வேன்னார். அப்ப நார்வே அந்த பேச்சுவார்த்தையில ஈடுபடுறதுக்கு பின்னாடி கூட ஒரு ஏகாதிபத்தியத்தினுடைய கரம் இருக்குங்கிறத அது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்போ அமெரிக்கா செய்கிற அறப்பணிகளுக்கு பின்னால் கூட ஒரு அரசியல் இருக்கிறது. ஏகாதிபத்திய அரசியல் என்பது அதில் உள்ளடங்கி இருக்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனா அமெரிக்காவிலிருந்து இந்தியாவை நோக்கி வருகிற எல்லா பணமும் இது போல குறிவைக்கப்படுகிறதா என்பதுதான் நம்முடைய கேள்வி. அப்போ அமெரிக்காவில் கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களுக்கு அமெரிக்காவில் இருந்து வருகிற பணம் மதமாற்ற நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது, இங்கே வந்து அறப்பணிகளின் மூலம் மதமாற்றம் தான் இலக்காக வைக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை சொல்லி அந்த தொண்டு நிறுவனங்களை குறிவைக்க வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு தோழரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. நீங்க அதை செஞ்சா அதே பணத்தை வச்சு நாங்க இதை செய்வோம்னு. அப்போ தேசிய அபாயம், மதமாற்றம் தேசிய அபாயம் ஒண்ணு இல்ல கேளுங்க. அப்படின்னா நீங்க இப்போ ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலாக கிறிஸ்தவர்களுடைய அறப்பணிகள் இந்த நாட்டில் தொடர்ந்துட்டு இருக்கு. அன்னைக்கு இந்தியால விடுதலை வாங்கும் போது என்ன விழுக்காடு? ஒரு நிமிஷம், அவர் சொன்னதுக்கு நான் பதில் சொல்லணும். அன்றைக்கு அந்த 2 விழுக்காடு கிறிஸ்தவர்கள் தான் இருந்தார்கள். 100 ஆண்டு கால பணிகள் செய்த பிறகும் அதே 2 விழுக்காடு கிறிஸ்தவர்கள். சான்றிதழின் அடிப்படையில் மதம் மாறிய பிறகு பதிவு நான் கேட்பது, அந்த பணத்தை வாங்கிய நிறுவனங்கள் கிறிஸ்தவ நிறுவனங்கள் மீது நடவடிக்கை பாயும் போது அதே மதமாற்ற நடவடிக்கைகளுக்காக நீங்களும் பயன்படுத்துகிறீர்கள். அதை நீங்களே அந்த நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்த தடை செய்யப்பட்ட 95 நிறுவனங்களில் எத்தனை நிறுவனங்கள் கிறிஸ்தவ நிறுவனங்கள்? எத்தனை கிறிஸ்தவ நிறுவனங்கள் குறிவைக்கிறாங்க? ஆனா ஒரு முறையாவது சங்க பரிவார அலுவலகங்களில் ரெய்டு நடந்திருக்குமா? திருப்பி மீண்டும் 8795 கிறிஸ்டியன் முஸ்லீம்ல எல்லாம் இந்துக்களும் இருக்கு, யூனிவர்சிட்டிஸ் இருக்கு சொல்லிட்டார். சகோதரர் சொல்றாரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 2% இப்போ அப்படித்தானே. இது பேர் கிரிப்டோ கிறிஸ்டியானிட்டி பேர். இது மிகப்பெரிய டிசைன், மிகப்பெரிய சதி நடந்து கொண்டிருக்கிறது. இவங்க என்ன பண்ணிடுவாங்க, மதம் மாட்டிடுவாங்க. ஆனா அரசாங்க கணக்குல ராகவன் ராகவனாகவே இருப்பான், ராபர்ட்டாக மாறின ராகவன் ராகவனாகவே பதிவு செய்யப்படுவான். வீட்டில் எல்லாம் ஜீசஸா மாத்தி விட்டுருவாங்க. நான் மதம் மாறிடுவேன். ஏன்? என்னுடைய தாழ்த்தப்பட்ட சமுதாயம், பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த சலுகைகள், இடஒதுக்கீட்டு சலுகைகளை கிறிஸ்டியனா மாறினா கூட இவங்க அனுபவிப்பாங்க. இப்ப இன்னைக்கு ஐ எம் டிப்ரைவ்ட், என்னுடைய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்கள் அந்த இடஒதுக்கீடு அனுபவிக்க முடியல. ஏன்னா மதம் மாறி ஆனால் சர்டிபிகேட்ல இந்துவாவே இருக்காங்க பாருங்க, இவர்கள் அனுபவித்து விட்டுருக்காங்க. இன்னைக்கு மதம் மாறிய பிறகும் அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாகவே அடையாளம் காட்டுகிறார்களே. ஏன் என்று சொன்னால் மதம் மாறிய பிறகு அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக உள்ளபடியே சமூகத்தில் நடத்தப்படுவதில்லை. அதன் பிறகும் ஏன் அவ்வாறு அவர்கள் கன்சிடர் பண்ணப்படுகிறார்கள் என்று நீங்கள் கேட்க வருகிறீர்களா? மதம் மாறதுக்கு நீங்க சொன்ன காரணமே இந்து மதத்துல அடிமைத்தனம் இருக்கிறது, ஜாதி பிரச்சனை இருக்குன்னு கூட்டு போனீங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அதே கண்டினியூ ஆகுது. அதற்கான மறுப்பா நான் எடுத்துக்கிறேன். நம்ம மாறுவதாலேயே சமூக நிலை மாறிடுமா? நம்ம நிறைவு அதுதான் கேள்வி. 2000 ஆண்டுகால கொடுமையிலிருந்து ஒருவன் விடுபடுகிறான். நம்ம நிறைவு பகுதி நெருங்கிட்டோம். 800 ஆண்டுகள் அனுபவித்தார்கள். நிறைவாக
சந்திரசேகரன் ப்ளீஸ் நிறைவு பகுதி நெருங்கிட்டோம். ஆளுக்கு ஒரு நிமிடம் எடுத்துக்கொள்ளுங்க, 5 நிமிடங்கள் சுருக்கமாக. இதற்கான தீர்வு, இந்த பிரச்சனைக்கான தீர்வாக திரு ராகவன் என்ன நினைக்கிறீங்க? கணக்கு சப்மிட் பண்ண திருப்பி வந்துரும் லைசென்ஸ், அவ்வளவுதான். இது இது நீங்க வந்து ஜாதி மதம் அரசியல் பார்த்து டைவர்ட் பண்ண வேலை உங்களால கணக்கு காட்ட முடியல, அதனால இது அரசியல்வாதி மேலயும் மதத்து மேலயும் பழி போறீங்க. தீர்வு அந்த சட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய ரூல்ஸ் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக எந்த பக்கம் போனாலும் இன்டர்லாக்யூட்டரி பண்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. அதை சிம்பிளிஃபை பண்ணணும். ரெண்டாவது விஷயம், இந்த எஃப்சிஆர் ஆக்ட்ங்கிறது கவர்ன் பண்றது 2 பில்லியன் 2% ஆஃப் த ஃபாரின் மணி தானே தவிர மிகப்பெரிய அளவில் கிடையாது. ஆக இந்த 2 விஷயத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் எழுந்திருச்சு பேசினாலே அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுவோம் அப்படிங்கிற ஒரு பார்வையை எடுக்கப்பட வேண்டும். அதை ஒழுங்குபடுத்த வேண்டும். ஒழுங்குபடுத்தி சரியான நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். அது அப்படியே வேண்டாம், ஒழுங்குபடுத்தணுங்கிறது உங்களுடைய வாதம். ரைட், ஷூர், தேங்க் யூ. நிறைவாக இதற்கான தீர்வு, தொண்டு நிறுவனங்கள் என்பது இன்னைக்கு வந்து வெளிநாட்டில் மட்டும் இல்லை, அரசிடமிருந்து கூட உதவியை பெற்று நடத்தலாம், பொதுமக்களிடமிருந்து வரலாம். அது சொல்ற மாதிரி இந்திய மக்களிடம் இந்திய தொண்டு நிறுவனங்கள் நிறைய உதவியை இங்கிருந்து தான் பெறுகிறார்கள். ஆகவே தொண்டு நிறுவனங்கள் தவறு செய்தால் அது கட்டாயமாக யார் தவறு செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் இங்கே யார் தண்டிக்கப்படுகிறார்கள், யார் தண்டிக்கப்படாமல் கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிறார்கள் தான் முக்கியம். இதுல வந்து ஜனநாயக முறை பாரபட்சமின்றி எல்லோர் மீதும் எடுக்கப்பட உங்களுடைய வாதமா இருக்கிறது. சுருக்கமாக, அமெரிக்காவிலிருந்து வருகிற பணம் தான் பிரச்சனை என்றால் அமெரிக்காவிலிருந்து யார் யாருக்கெல்லாம் பணம் வருகிறதோ அவர்கள் எல்லாம் குறிவைக்கப்பட வேண்டும். அப்படி குறிவைக்கப்படவில்லை என்பதுதான் இங்க பிரச்சனை. ரைட், வர திருக்கதிர் நிறைவாக. சார், நிறைவாக நான் சொல்கிறது என்னென்னா, இங்கே கான்ஃப்ளிக்ட் இருக்குன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் உள்ளே வராது என்ற அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய சாதி மதங்கள்லாம் எதுவுமே கிடையாது, இங்கே சுமுச்சுமா நாடு என்கிற ஒரு பொய் பிரச்சாரத்தை மத்திய அரசாங்கம் கொடுக்க பார்க்கிறது. அதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். கடைசியாக சொல்கிறது என்ன அப்படின்னா, தவறு செய்தால் அதன் மீது நடவடிக்கை எடுங்கள். தவறை சுட்டி காட்டியதற்காக நடவடிக்கை எடுப்பது என்பது அபத்தம். ஏனென்று சொன்னால் இது ஜனநாயக நாடு. அரசாங்கம் தவறு செய்தாலும் சுட்டி காட்டுவதற்கு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சுதந்திரம் உண்டு. நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னாக்கா, இதன் மீது நடவடிக்கை எடுக்கிற பேரில், ஊழல் விதிமுறை நடவடிக்கைங்கிற பேரில் இது போன்ற ஜனநாயக குரல் வலையை நசுக்குவது என்பது ஏழை எளிய மக்களை ஒடுக்குவதற்கு சமம். அதை அரசாங்கம் செய்யக்கூடாது. நன்றி 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 திரு கதிர், உங்களுடைய கருத்துக்களுக்கு சொல்லுங்க. ஏதோ சொல்லுங்க. கடைசி வரைக்கும் அவங்க கணக்கு காட்டுன்னு சொல்லவே இல்லை, கணக்கையே பேசிட்டு இருக்காங்க. கணக்கு காட்டினால் பிரச்சனை. நன்றி 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 திரு கதிர், நன்றி நன்றி. நம்ம ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுங்க. ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுங்க. நன்றி 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 கதிர். மதுரையிலிருந்து உங்களுடைய துறைச்சான பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள். மிக்க நன்றி மிக்க நன்றி. நாம் இந்த அளவில் நிறைவு செய்யலாம், நேரம் அனுமதிக்க மறுக்கிறது. 4 பேரும் அரங்கில் இணைந்தீர்கள். உங்களுடைய துறைச்சான பணிகளுக்கு மத்தியில் மிக்க நன்றி. ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை நடத்துவதற்கு எங்களோடு ஒத்துழைத்தமைக்காக மிக்க நன்றி. இந்த அளவில் நாம் நிறைவு செய்யலாம். வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய பணம் முறைகேடாக பயன்படுத்தப்படுகிறதா என்ற ஒரு தளத்தில் ஒரு விவாதத்தை நகர்த்தினோம். முறைகேடாக பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அதை முறைப்படுத்த வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது என்று சொல்கிறார் தீபக். யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுங்கள், அதில் எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை என்கிறார் டோமி. ஆனால் அதே கருத்தை தான் ஷானவாசும் வழிமொழிகிறார். எல்லார் மீதும் நடவடிக்கை எடுக்கிறீர்களா, பாரபட்சம் காட்டுவதைத்தான் நாங்கள் கண்டிக்கிறோம் என்கிறார். யார் தவறு செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுக்கக்கூடிய துணிவு அரசுக்கு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறார்கள். அரசு அந்த பார்வையோடு அணுகுமா, அல்லது ஏற்கனவே இந்த தடை செய்யப்பட்ட உரிமங்கள் ரத்து செய்யப்பட்ட தொண்டு நிறுவனங்களிலும் அதே பார்வையை தான் கையாண்டிருக்கிறோம் என்கின்ற ராகவனின் வாதத்தையும் நான் நிறைவு கருத்தில் நினைவுபடுத்தி நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை மீண்டும் 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 நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. அந்த வகையிலே நாளை நேயர்கள் நீங்கள் நேரலையில் சிறப்பு ஆளுமை ஒருவரிடம் நேரடியாக உங்கள் கேள்விகளை முன்வைக்கலாம். அந்த வகையில் நாளைய சிறப்பு கேள்வி நேரத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு EVKS இளங்கோவன் உங்களுடைய கேள்விகளுக்கு நேரலையில் பதிலளிக்க நம்மோடு இணைகிறார். நாளை சந்திக்கலாம். நான் செந்தில். நன்றி.